சொல்லுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்பத் தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் கையை தட்டி சொல்லுங்க. எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்று கண்ணீரில் சென்றேன் கலங்கினேன். இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்பத் தந்தீர். என்னோடு செய்து உணர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். இழந்திட்ட யாவையும் திரும்பத் தந்தீர். உம்மை நம்பி வந்தேன் கப்படல உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன். கப்படல உம் தயை என்னை கைவிடல. வெறும் கையாய் கடந்து வந்தேன். இனி பரிவாரிகள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் கடந்து Come on, வந்தேன். come on, church. கையை தட்டி ஊற்றிடுமே உமகினியை இந்த நாள் கேட்கிற எவனை பெற்றுக் கொள்கிறார். கேட்கிற எவனை பெற்றுக் கொள்கிறார். வல்லமை வல்லமை அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே எசப்பா தேசத்தை உம்முடைய வல்லமையினால இந்த சபையை அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே கேளுங்க. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் எழும்பிட தமிழால கைதட்டி அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட பெந்தெக்கோஸ்தை நாள் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே பெந்தெக்கோஸ்தை நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்று செய்ய வேண்டுமே அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்று செய்ய வேண்டுமே கையை தட்டி சொல்லுங்க. ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையே வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே மனம் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய். Yes, Lord. Rima mama raka bala bala. Shoko. நிரப்புகிறவன் நிரப்புகிறவன் கையை தட்டி கொண்டு ஆவிக்குள் ஆகி கையை தட்டி கொண்டு ஆவிக்குள் ஆகி ஆவியானவரே நீர் எங்குண்டோ நீர் எங்குண்டோ விடுதலை நிரப்புங்கப்பா
ஆவியானவரே, கணக்கால் அளவு பத்தாது. எங்கள் ஆவியை உயிர்ப்பியும், உயிர்ப்பியும், மறுபடியும் எங்களை உயிர்ப்பியும். மறுபடியும் எங்களை உயிர்ப்பியும் கர்த்தாவே. ஷபலதி கரபலபலவா யுரிமிரபல ஷபலவா உரபலதி கரபலவா. சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, நிலை நிறுத்த போகிறீர் ஆண்டவரே. சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, நிலை நிறுத்துவே என்று கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்துக்காய் கையை தட்டி வாங்குங்க. கையை தட்டி, காதுள்ளவன் கேட்க கடவன். கையை தட்டி வாங்குங்க. நல்ல கையை தட்டி உற்சாகமா, உற்சாகப்படுத்தி, நிலை நிறுத்தி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உன்னதத்தின் பலன். கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களோடு நீ பேசு, தாசனை முறைத்து நீ எங்களோடு பேசு. இந்த வார்த்தையினால் எங்களை இடை கட்டு கர்த்தாவே. இன்றும் உமக்காய் ஆண்டவரே தகப்பனே அப்பா, எங்கள் செவிகள் திறக்கப்படுவதாக, இருதயம் திறக்கப்படுவதாக, ஆவியானவர் அசைவாடுவீராக. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு பேசும், நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். நல்ல கரத்தை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வலது கையை கொண்டு வந்தவங்க ரைட் ஹேண்ட். சோ சாரி, ஒரு சிலர் வலது கையை மட்டும் ஹேங்கர்ல மாட்டிட்டு வந்துட்டாங்களாட்டு வீட்டுல. கமான், ரைட் ஹேண்ட் நல்லா அசைச்சு காட்டுங்க. லெஃப்ட் ஹேண்ட் நல்லா அசைச்சு காட்டுங்க. இப்ப ரெண்டு கையை கொண்டு வந்தவங்க நல்லா உயர்த்தி இயேசுவே, இயேசுவே ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென். அருமையான ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் குடும்பத்தாருக்கும், அருமையான தம்பி பிரின்ஸ் நல்ல எனர்ஜியா, நல்ல அனாயிண்டிங்ல அருமையா பாடல் நடத்த எவ்வளோ ஒரு அற்புதமா இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்க குட்டி பாஸ்டருக்கு நல்ல ஒரு ஜோரா ஒரு கைத்தட்டி கொடுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் எங்கெல்லாம் அவரை நம்ம பிரஸ்தாபப்படுத்துறோமோ அங்க இறங்கி வந்துடுறாரு. இங்க இருக்கிறார், இங்க இருக்கிறார், இங்க இருக்கிறார். நான் பார்க்க முடியல, ஆனா உணர முடியுது. அல்லேலூயா. என் ஆவி உணருது, என் ஆத்மா உணருது. நம்புறவங்க தான் கையை தட்டுறாங்க. என்னால பார்க்க முடியல, ஆனா நான் உணர்றேன். என் ஆத்மாவில் உண்டாகிற சந்தோஷம், என் ஆத்மாவில் உண்டாகிற திருப்தி, என் தெய்வம் இங்க இருக்கிறார் என்பதற்கு அடையாளம், அடையாளம். இன்னும் இயேசு இங்க வந்திருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் தான் அடையாளம். ஆமென் சொல்லுங்க. நான் வந்துட்டாவே அவர் வந்துருவாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்களும் நானும் கூடி வந்துட்டாங்க, வந்துடுறார். பெந்தெக்கோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஓரிடத்தில் ஒருமனப்பட்டு வந்தபோது, இதுவரைக்கும் சபை அனுபவிக்காத, இதுவரைக்கும் உலகம் அனுபவிக்காத அல்லேலூயா அப்படிப்பட்ட ஒரு பெருங்காற்று, அப்படிப்பட்ட ஒரு பெருங்காற்று, ஆவியானவருடைய காற்று, அது ரூபா காற்று. அல்லேலூயா. கூடியிருந்த 120 பேர் மேல இறங்கி வந்தது, இறங்கி வந்தது. இன்று வார்த்தையை கேட்கிற உங்கள் மேல அந்த ரூபா காத்து, உங்கள் மேல ரூபா காத்து. ஓ இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல உங்கள் மேல அமரட்டும். ஏன் தெரியல, ஆண்டவர் ஏன் இப்படி நடத்துறாரு எனக்கு தெரியல. நான் வந்தோடனே பிரசங்கத்துக்கு போகணும்னு நினைச்சேன். ஏதாவது ஒன்று நடக்க போகுது இன்னைக்கு. நீங்க நிரம்பணும்னு நினைச்சா யாரையும் பார்க்காதீங்க, நிரம்புங்க. நீங்க கையை தட்டணும்னு நினைச்சா தட்டுங்க, யாரையும் பார்க்காதீங்க. இன்னைக்கு நான் ஒன்றை கேட்டேன், அல்லேலூயா, அதையே நாடுவேன். இன்றைக்கு அவரிடத்திலிருந்து ஏதோ ஒன்ற கையை தட்டி சொல்லுங்க, ஏதோ ஒன்ற பெற்றுக்கொள்ளும்படியாய் வந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. நான் நம்புறேன், இந்த 2வது ஆராதனைக்கு வந்த உங்களை என் ஆண்டவர் திருப்தியா தான் அனுப்ப போகிறார். மத்தேயு 14:20 சொல்லுது, திருப்தியாய் அனுப்புகிற கர்த்தர் உங்களை திருப்தியா அனுப்புவார், திருப்தியாய் அனுப்புவார். ஆமென் சொல்லுங்க. பார்க்கலாமா? வசனத்தை பார்க்கலாமா?
ஓகே, லூக்கா 7ஆம் அதிகாரம் 16வது வசனம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 16வது வசனம். எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் போடுங்க. ஃபர்ஸ்ட் பேஜ். தேவன் தம்முடைய ஜனத்தை சந்தித்தார். ஓகே, இதுதான் பிரசங்கத்தினுடைய தலைப்பு. இந்த லூக்கா 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்துடைய 2வது பகுதியை நீங்க வாசிச்சீங்கன்னா வாசிங்க. 2வது பகுதி, தேவன் தம்முடைய ஜனத்தை சந்தித்தார் என்று சொல்லி அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நீங்களும் நானும் இந்த 6 மாதத்துல ஆண்டவர் என்னை சந்தித்து, என்னை ஆசீர்வதித்து, என்னை போஷித்து, என்னை பராமரித்து, எனக்கு சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் தந்து ஆச்சரியமாய் நடத்தினார் என்று நீங்களும் நானும் சொல்லி மகிமைப்படுத்த, நன்றி சொல்ல ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நான் முன்னையே சொல்லிட்டேன், கை இருக்கும் போதே தட்டிரு. இன்னைக்கு அநேகருக்கு வலது கை இல்லை தெரியுமா? ஹலோ, நீங்க அநேகருக்கு இடது கை இல்லை தெரியுமா? இன்னைக்கு அநேகருக்கு 2 கை இல்லை தெரியுமா? ஆனா ஆண்டவர் எனக்கு 2 கையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களால என்னால 2 கை அசைக்க முடியும். அசைச்சு பாருங்க, 2 கையை அசைக்க முடியும். ராமன் சொல்லுங்க, 2 கையை சுத்த முடியும், 2 கையை உயர்த்த முடியும். எதற்கு? ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமையை கொண்டு வர, எதற்கு? தேவனுக்கு நன்றியை கொண்டு வர. அல்லேலூயா. தேவன் என்னை சந்தித்தார், தேவன் எனக்கு நன்மை செய்தார், தேவன் என்னை ஆசீர்வதித்தார், தேவன் இந்த 6 மாதங்கள் என்னை கரம் பிடித்து நடத்தினார் என்பதை நான் கைகளை தட்டி சொல்வதற்காக வல்லவா? கையை தட்டி முதல் ஆராதனையில சங்கீதம் 48:14 இருந்து பேசணும். என்ன வார்த்தை? அவர் நம்மை நடத்துகிற ஆண்டவர். இந்த 2வது ஆராதனையில அவர் நம்மை சந்திக்கிற ஆண்டவர். யாராவது இங்கிலீஷ் பைபிள் இருந்தா வாட்சி பாருங்க. இந்த சந்திக்கிற இந்த வார்த்தையை அழகா இங்கிலீஷ் பைபிள்ல போடப்பட்டிருக்கு. God visited his people. சொல்லுங்க, God visited his people. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை விசிட் பண்ண வந்திருக்கிறார். என்ன ராமன் இல்லையா? ஆமென். சந்தோஷம் இல்லையா? அல்லேலூயா. இந்த ரோட்ல தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் ஐயா போயிட்டு இருக்கார். நீங்க எல்லாம் மேல இங்கெல்லாம் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு கார் நிக்குது. ஹலோ, புரியலையா? கதை கேட்டா ஊனு கொட்டணும். கமான். திடீர்னு போயிட்டு இருந்த கார் நிக்குது. ஸ்பீடா போயிட்டு இருந்த கார் நிக்குது. இறங்குறாரு. இது என்ன சச்சு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி உள்ள வராரு. உங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? கையும் ஓடாது. சொல்லுங்க, ஏன்? இது நாள் வரைக்கும் டிவிலையும் பேப்பர்லையும் பார்த்த தமிழகத்தை ஆளுகிற முதலமைச்சர் எங்கள் சபைக்குள்ள எங்களை பார்க்க, எங்க பாஸ்டர் பார்க்க. ஹல்லேலூயா. CM visited WMA Church. CM visited Pastor Edward. CM visited Prince. ஒரு உலகத்தை ஆளுகிற ஒரு அதிகாரி, ஒரு உலகத்தை ஆளுகிற முதலமைச்சர் நம்மளை சந்திக்க வரும்போது இருக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி சர்வலோகத்தையும் ஆளுகை செய்கிற என் ஆண்டவர் உங்களை இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கிறார். எத்தனை பேர் சந்திக்க ஆயத்தம்?
தலைக்கு மேல கையை தட்டி, தலைக்கு மேல தெய்வமே என்னை சந்தையும், தெய்வமே என்னை சந்தையும், தெய்வமே என்னை சந்தையும், தெய்வமே தலைக்கு மேல கையை தட்டி தெய்வமே என்னை சந்தையும். உங்களை என்னையும் இன்னைக்கு சந்திக்க வந்தவர் யார் தெரியுமா? அவர்தான் சொன்னார், உலகத்தின் முடிவு வரையும் நான் உங்களோடு கூட இருப்பேனா. உங்களை என்னையும் சந்திக்க வந்தவர் யார் தெரியுமா? அல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்னுடைய வாக்கு, ஓ புரிந்தவர்கள் தான் கையை தட்டுங்க. ஓ அல்லேலூயா. என்னுடைய வாக்கு, என்னுடைய வாக்கு தத்தம் ஒரு நாளும் நிலை பெறாது. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. அல்லேலூயா. ஆதரிக்கிற ஆண்டவர், விசாரிக்கிற ஆண்டவர் உங்களை விசாரிக்க வந்திருக்கிறார். கையை தட்டி, ஆண்டவரே இன்னைக்கு என்ன சந்திங்கப்பா. ஆவியில ஏவப்பட்டு நான் சொல்றேன், அநேக டாக்டர்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆவியில ஏவி நான் சொல்றேன், இங்க இருக்கிற யாரோ டாக்டர்களை சந்திச்சு கொண்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை சந்திப்பார். இனி டாக்டரை நீங்க பார்க்க மாட்டீங்க. ஓ இனி டாக்டரை பார்க்க மாட்டீங்க. யெகோவா ரஃபா. கையை தட்டி சொல்லு, யெகோவா ரஃபா. சுகந்தாங்க. கையை தட்டிருங்க. சுகந்தாங்க. எங்க பாஸ்டம்மாக்கு சுகத்தை தந்துருங்க. அல்ல கையை உயர்த்துங்க. அல்லேலூயா. மருத்துவம் என்ன வேணாலும் சொல்லட்டும், அதை நான் கேட்கல. மருத்துவம் என்ன வேணாலும் எழுதட்டும், அதை நான் பார்க்கல. என் வேதம் சொல்லுது, இதோ நான் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் தருவேன். கையை தட்டி பாஸ்டமாவுக்கான சுகத்தை. சபையே தேவன் உங்க அம்மாவை சந்திக்கட்டும். தேவன் யெகோவா ரஃபா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். உங்களை ஒருவர் சந்திக்க வந்திருக்கிறார். இயேசு கேட்டார், என்னை தொட்டது யாருன்னு கேட்டார். எல்லாரும் சொன்னாங்க, அப்பா எல்லாரும் உம்மை தொட்டு கொண்டிருக்கிறார்கள், எல்லாரும் உம்மை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள், நீர் கேட்கிற கேள்வி உமக்கே நியாயமா? அவர் சொன்னார், இல்ல, அந்த தொடுதல், அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட அந்த தொடுதல், அல்லேலூயா, தொட்ட மாத்திரத்துல எனக்குள் இருக்கிற வல்லமை, இங்க கர்த்தருடைய வல்லமை. சபையே கையை மட்டும் தட்டி, வல்லமை இயேசுவின் நாமத்துல விடுதலை ஆக்கிற வல்லமை. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இயேசு உங்களை சந்திக்கட்டும். ஐயா, இந்த 6 மாசத்துல யாரையோ நீங்க சந்திச்சீங்க. ஆனா இன்னைக்கு இயேசு உங்களை சந்திக்கட்டும். உங்களை அழைத்தவர் உங்களை சந்திக்கட்டும். உங்களை பேர் சொல்லி அழைத்தவர் உங்களை சந்திக்கட்டும். உங்களுக்கு ரட்சிப்பை அருளின இயேசு உங்களை சந்திக்கட்டும். உங்களுக்கு கிருபை தந்தவர் உங்களை சந்திக்கட்டும். உங்களை அபிஷேகம் பண்ணின இயேசு உங்களை சந்திக்கட்டும். உங்களை முன்னும் குறித்த இயேசு உங்களை சந்திக்கட்டும். கொஞ்சம் விட்டு கொடுங்க. இயேசுவின் தொடுதல். கையை தட்டி சபையே வாங்கு அவருடைய தொடுதலை. இயேசுவின் தொடுதல். அக்காக்கு ஒரு சேரிங்க போடுங்க. அக்காக்கு ஒரு சேர், அந்த ப்ளூ சேரிங்க போட்டுருங்க. அக்கா இங்கே உட்காரட்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் தொடுதல்.
ஹல்லேலூயா. ஸ்பிரிட் ஆஃப் காட் இன்னைக்கு வித்தியாசமா மூவ் ஆகிறாரு. என்னால் இன்னைக்கு உணர முடியுது. ஸ்பிரிட்ல அப்படி ஒரு வயராக்கியம், அவ்வளோ ஒரு அபிஷேகத்தை நான் ஃபீல் பண்றேன். ஹல்லேலூயா. என்னோடு கூட இந்த வார்த்தையில கொஞ்சம் இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்கிடுவார். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார். குமாரன் உங்களை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் ஸ்பிரிட்ல வாங்க. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார். சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியம் உங்களை வசனம் உங்களை அல்லேலூயா. வசனம் உங்களை விடுதலை. இயேசு உங்களை சந்திக்க போகிறார். இயேசு உங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறார். என்ன ஏக்கத்தோட வந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. உங்கள் ஏக்கத்தை அறிந்தவர் இங்க வந்திருக்கிறார். உங்களுடைய வேண்டுதல் என்னன்னு எனக்கு தெரியாது. உங்களுடைய வேண்டுதலை கேட்க இயேசு வந்திருக்கிறார். உங்களுடைய கவலை என்னன்னு தெரியாது. உன் கவலையை போக்க இயேசு வந்திருக்கிறார். உன் கண்ணீர் என்னன்னு எனக்கு தெரியாது. உன் கண்ணீரை துடைக்க இயேசு வந்திருக்கிறார். உன் கண்ணீரை துடைக்க இயேசு சந்திப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இயேசு தம்முடைய ஜனங்களை சந்தித்தார். தூத்துக்குடியில் இருக்கிற WMA சபையில் இருக்கிற ஜனங்களை, விசுவாசிகளை என் தெய்வம் சந்திக்கிற காலம் இது. The season of visitation. Hallelujah. இது தேவன் சந்திக்கிற காலம். Hallelujah. 7வது மாதம். 7 என்றால் பரிபூரணம். இந்த 7வது மாதத்துல ஆண்டவர் உங்களை சந்தித்து உங்க வியாபாரத்தை உயர்த்துவார். கையிட்டு செய்கிற பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை சந்திக்கட்டும். அவர் உங்களை தொடட்டும். ஆமென் சொல்லுங்களேன். நேரம் தான் போயிட்டு இருக்கு. ஆவியானவர் இப்படி நடத்துறார். அவர் உங்களை சந்திச்சா நடக்கக்கூடிய 5 காரணங்களை உங்களுக்கு நான் காமிச்சு, அவர் சந்தித்த ஒரு குடும்பத்தை உங்களுக்கு முன்னாடி நான் காட்டி உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, இயேசு உங்களை சந்தித்தா உங்கள் வாழ்க்கையில் உண்டாகிற முதலாவது விளைவு, முதலாவது ஆசீர்வாதம், அவர் உங்களை சந்தித்தா உங்கள் வாழ்க்கையில முதலாவது அற்புதமும் அதிசயமும் நடக்கும். அப்பா, இந்த வார்த்தையை வாங்கி, இந்த வார்த்தையை உள்வாங்கி கை தட்டின மக்களை ஆசீர்வதிச்சிருங்க. அவர் உங்களை சந்தித்தா என்ன சொன்னேன்? அற்புதம், அடுத்தது அதிசயம். இப்ப உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அற்புதம்னா என்ன? அதிசயம்னா என்ன? ஃப்ரெண்ட்ஸ், அற்புதம்னா என்ன? அதிசயம்னா என்ன? இயற்கைக்கு அப்பாற்பட்டது அதிசயம். ஓகே, அற்புதம்னா என்ன? அதிசயம் என்ன? பால்கனியில் இருக்கவங்க பேசலாம். கமான் அண்ணே, ரோஸ் கலர் ஷர்ட் மேலே அண்ணே சொல்லுங்க. அற்புதம்னா என்ன? அதிசயம்னா என்ன? ஓ, மனுஷனால கூடாதது தேவனால் செய்யக்கூடாதது. சூப்பர், அற்புதம். வேற அற்புதம்னா என்ன? அற்புதம்னா நீங்க எல்லாம் என்ன யோசிக்கிறீங்கன்னா, இதுவரைக்கும் எங்களை பிரசங்கத்துல யாருமே கேள்வி கேட்டதில்லை. நீங்க தான் முதல் ஆள். ரைட். அற்புதம் என்றால் என்ன? எங்க மனிதன் முடியாது என்று முற்றுப்புள்ளி வைக்கிறானோ பக்கத்தில் ஒருவர் ஆச்சரியக்குறி போடுவார். மனுஷனால கூடாதது, மனுஷனால கூடாதது, அறிவியலால கூடாதது என் தேவனால் கூடும். ஒரு
10 நாள் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. 11ஆவது நாள் டாக்டர் இப்படி கையை பசஞ்சிட்டு வந்து நிற்பார். என்னது? நாங்கள் முடிஞ்ச முயற்சியெல்லாம் சொல்லுங்க பார்த்துட்டோம், எடுத்துட்டோம். ஆண்டவருக்கு தெரியும் இதை அவங்க சொல்லுவாங்கன்னு. ராமின் சொல்லுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் ஹல்லேலூயா நடக்கிற அந்த செயலுக்கு பேர் தான் அற்புதம். ராமின் சொல்லுங்களேன். ஆண்டவர் கடல் மேலே நடந்தார். கடல் மேலே நடந்து அந்த சீஷர்களுக்கு ஒரு காரியத்தை உணர்த்தினார். என்ன தெரியுமா? எனக்கு, இயேசுவாகிய எனக்கு இந்த இயற்கையின் மேலேயும் என்ன இருக்கு? அதிகாரம் இருக்குது என்பதை அவர் நிரூபித்து காட்டுவதற்காக அவர் செய்து காட்டினார். பார்த்தவர்கள் வியந்தார்கள். எங்க மனிதனால கூடாத ஹல்லேலூயா ஒரு காரியம் முடிகிறதோ அங்க என் ஆண்டவர் தன்னுடைய செயல்பாடை செய்ய ஆரம்பிப்பார். அதற்கு பேருதான் அற்புதம். இந்த வேதாகமத்தில் இயேசு செஞ்ச 38 அற்புதங்களை உங்களுக்காக எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு அற்புதம் தான் நாம வாசிச்சோம். தேவன் தம்முடைய ஜனத்தை சந்தித்தார் என்று சொல்லி அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அந்த அற்புதம் என்ன தெரியுமா? அந்த அற்புதம் தெரியுமா? அதே 7ஆம் அதிகாரம் ஹல்லேலூயா 13-14 வசனத்தை நீங்க வீட்டில் போய் வாட்சி பாருங்க. அங்கு ஒரு தாய்க்கு ஒரே ஒரு மகன். சொல்லுங்க, ஒரே ஒரு மகன். ஒரே ஒரு மகன். என்னோட கொஞ்சம் ஸ்பீடா வாங்க. என்னது? ஒரே ஒரு மகன். அவனும் மரித்து விட்டான். இந்த தாய் விதவை, நம்பிக்கை இல்லை. இங்க இருக்கிற யாரோ ஒருவர், ஹல்லேலூயா, யாரோ சிலர் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில நீங்கள் வந்து இந்த ஆராதனையில உட்கார்ந்து இருக்கலாம். நான் உங்களுக்கு ஒருவரை அறிமுகப்படுத்தட்டும். அவர்தான் JESUS. சொல்லுங்க, ஜீசஸ். நம்பிக்கையற்ற சூழலிலே அந்த வாலிபனை சுமந்து கொண்டு அடக்கம் பண்ணுவதற்காக போய்கொண்டிருந்த போது அங்க ஒருவர் இந்த தாயை சந்திக்கும்படியாய் வருகிறார். அவர்தான் அந்த சராசரத்திலும் அதிகாரம் பெற்றவர், அந்த சராசரத்தை ஆளுகிறவர், அந்த சராசரத்தின் மேல தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறவர். கர்த்தர் தூத்துக்குடி WME சபையை பார்த்து, உங்களை பார்த்துதான் அந்த மேல போட்டாச்சு, உங்களை பார்த்துதான் இந்த அக்கா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அம்மா ஹல்லேலூயா, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அல்லாதே. யாரோ இங்க ஒருவர் உள்ளத்துல அழுது கொண்டிருக்கிறீங்க. உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றார், அல்லாதே. நான் உன்னை சந்திக்க போறேன். என்னுடைய மகிமை உன்மேல் வியாபித்து வரும். என்னுடைய வல்லமை உன்மேல் ஆளுகை செய்யும். நீ விடுதலை ஆக்கப்படுவாய். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அழாதே. சொல்லுங்க பார்க்கலாம், அழாதே. ராமேன் சொல்லுங்க, ஆமென். ஒரு சிலருக்கு வெளியே அழுகல, உள்ள அழுகுது. என்னது? வெளியில தண்ணி வரல, ஆனா உள்ள அழுகுது. இப்ப ஆண்டவர் சொன்னார் அந்த மகளை பார்த்து, மா அழாத. நீ வாழ்க்கையில எத்தனையோ பேரை நீ பார்த்திருப்ப. ஆனா இன்னைக்கு உன் முன்னாடி நிற்பது யார் தெரியுமா? சாவை மரணத்தை வென்ற. ஆனா அடுத்த வசனம் போடுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் போனார், கிட்ட வந்து இன்னைக்கு அநேகரை ஆண்டவர் தொட போகிறார். அல்லேலூயா. கிட்ட வந்து கர்த்தர் உன்னை தொட போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை தொட்டார். அவர் உன்னை தொட்டார். மரித்த அனுபவங்கள் எல்லாம் உயிர் பெறும். முன்னவசனம் போறேன், நல்லா இருக்கு. கிட்ட வந்து எத்தனை பேர் விரும்புறீங்க? இயேசுனை தொடட்டும். இயேசு தொட்ட மாத்திரத்தில் அதை சுமந்தவர்கள், ஐயோ சொல்லுங்களேன், அதை சுமந்தவர்கள் அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இன்னைக்கு நமக்கு வேலை இல்ல, கூலி. சொல்லுங்க, வேலை
கூலி வெறுமையாதான் வீட்டுக்கு போகணுமா? வசனம் சொல்லுது நின்றார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. அப்பொழுது அவர் வாலிபனே, இன்னைக்கு இந்த சபையை பார்த்து சொல்றார், சபையே எழுந்திரு, சபையே தூசிய தட்டி விட்டு எழும்பு, தூசிய தட்டி விட்டு எழும்பு. ஹalleluya. மகத்துவங்களை செய்ய போகிறார், மாட்சிமைகளை செய்ய போகிறார், அற்புதங்களை செய்ய போகிறார், அதிசயங்களை நடப்பிக்க போகிறார். கையை தட்டி வாங்குங்க. சபையே, சபையே எழுந்திரு. சபையே எழுந்திரு. இந்த 6 மாதத்துல தேங்கின நிலைமையில் இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், மகனே எழும்பு, மகனே எழும்பு, பிரியமானவனே எழும்பு, பிரியமானவளே எழும்பு. உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும், சொல்லுங்க, நீ எல்லாவற்றிலும், நீ எல்லாவற்றிலும். இப்ப கையை தட்டி சொல்லுங்க, வாழ்ந்து வாழ்ந்து. கையை தட்டி, கையை ஓங்கி போடு. வாழ்ந்து வாழ்ந்து வாழ்ந்து. இயேசு உங்களை சந்தித்தா அவர் உங்களை வாழ வைப்பார். ஆமென் சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். செத்த நிலைமையில் இருக்கிற உங்க நிலைமைய கர்த்தர் இன்னைக்கு மாத்தி ஆவிய அனுப்பி உங்களை உயிர் பெற செய்து, அல்லேலூயா, 7வது மாதத்துல அல்லேலூயா, ஏசாயா 60:1 பிரகாரமாக எழும்பு எழும்பு சீயோனே எழும்பு, கர்த்தர் வைத்திருக்கிற அற்புதங்களை பார், கர்த்தர் வைத்திருக்கிற அதிசயங்களை பார், வாங்கிக்கோள் என்று ஆண்டவர். இந்த செயலை பார்த்த உடனே ஜனங்களுக்குள்ள மிகுந்த பயம் உண்டாயிற்று. அப்பதான் அண்ணே 17 போடுங்க. அப்பதான் அவங்க சொல்றாங்க எல்லாரும் 17 16 போடுங்க. 16 அல்லேலூயா. எல்லாரும் பயம் அடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர். போதும். இந்த சபையில ஆண்டவர் செய்ய போற அற்புதங்களை பார்த்து இந்த தூத்துக்குடி நடுங்க போகுது. இந்த சபையில ஆண்டவர் அற்புதங்களை செய்தாராமே. ஆண்டவர் இந்த சபையில இறக்கிக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகளை நடப்பிக்கிறாராமே என்று ஜனங்கள் கேள்விப்படுவார்கள். ஜனங்கள் கேள்விப்படுவார்கள். எஸ், ஆண்டவர் சந்திக்கட்டும், ஆண்டவர் சந்திக்கட்டும். அவர் சந்தித்தா அற்புதம், அவர் சந்தித்தா. நான் யோசிச்சு பார்த்தேன், இப்படி எங்கேயாவது வேற எங்கேயாவது நடந்ததான்னு பார்க்கும்போது அப்போஸ்தலர் 8:6 நடந்துச்சு. அப்போஸ்தலர் 8:6 பிலிப்பு செய்த ஹல்லேலூயா அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். இந்த பிலிப்பு யார் தெரியுமா? நீங்க தான் பிலிப்பு. பிலிப்பு யார் தெரியுமா? சபை தான் பிலிப்பு. பிலிப்பு யார் தெரியுமா? நீங்க தான் சகோதரி. பிலிப்பு யார் தெரியுமா? சகோதரனே நீங்க தான். அதனாலதான் மாலையில 5 மணிக்கு 4:30 மணிக்கெல்லாம் ஃபுட் கவுண்டர் ஓபன் ஆயிரும். போங்க, நல்லா சாப்பிடுங்க, கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்க, 4:15 அலாரம் வைங்க, எந்திரிங்க, ஃப்ரெஷ் ஆங்க, ஓடி வாங்க. உங்களை கொண்டு மிக மிக பெரிய திட்டத்தை கர்த்தர் உங்க குடும்பத்துல, உங்க உறவினர்களுக்கு மத்தியில, நண்பர்களுக்கு மத்தியில, அயலாகத்தாருக்கு மத்தியில, இந்த பட்டணத்துல என் தெய்வம் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். ஆனா 8 போடுங்க. 8 என்ன நடக்குது பாருங்க. பிலிப்பு செஞ்சதுனால அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. தூத்துக்குடி பட்டணத்திலே WME சபையை சார்ந்த ஜனங்களை கொண்டு, சபையை கொண்டு மிகுந்த 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 ஆண்டவரே, அந்த கண்ணாடியை போட்டிருக்கிற அண்ணனை பயன்படுத்துங்க.
இந்த அக்காவை பயன்படுத்துங்க. அப்படியே ரிசீவ் பண்ணி வாங்குறாங்க. ஆண்டவர் உங்களை சந்திக்கிற போது நீங்கள் பட்டணத்துக்கு பிளஸிங்கா மாறுவீங்க. பட்டணத்துக்கு பிளஸிங்கா மாறுவீங்க. எத்தனை பேருக்கு பட்டணத்தை 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 பிடிக்கிற அபிஷேகம் வேணும்? கையை தட்டி கையை தட்டி. ஆமென் ஆமென் ஆமென். நான் ஸ்பீடா போயிடுறேன். அவர் உங்களை சந்திச்சா முதல்ல என்ன நடக்கும்? இல்ல அற்புதம். அற்புதம் என்னன்னு சொன்னேன்? எங்க மனுஷன் முடியாதுன்னு நிக்கிறானோ அங்க ஒருவர் செயல்படுவார். ஆமென். அதுதான் அற்புதம். அதிசயம் என்ன தெரியுமா? பிரமிக்கத்தக்க செயல். என்னது? பிரமிக்கத்தக்க செயல். உலகத்துல 7 அதிசயம் இருக்கு. அதுல ஒரு அதிசயம் எங்க தெரியுமா இருக்கு? இந்தியாவுல. எங்க? ஆக்ரால தாஜ்மஹால். எத்தனை பேர் தாஜ்மஹால் பாத்திருக்கீங்களா? தாஜ்மஹால் பாத்திருக்கீங்களா? ஓ வெரி குட், சூப்பர் அண்ணே. ஐயா பாத்திருக்கீங்களா? வெரி குட் அண்ணே. தாஜ்மஹால் எப்படி இருக்கும் பாருங்க. அவர் பாரு பிடிக்கிறாரு, சூப்பரா இருக்கும். தாஜ்மஹாலே சூப்பரண்ணா, தாஜ்மஹாலே சூப்பரண்ணா. தாஜ்மஹாலை நானும் பார்க்கணும் ஆசையா இருக்கேன். ஐயா நீங்க பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்க. ஓ வெரி குட். பிரின்ஸ் நீங்க பாத்திருக்கீங்களா? அடுத்த வாரம் டிக்கெட் போடுங்க, நீங்க நான் போயிட்டு வருவோம். உலகத்தில் இருக்கிற 7 அதிசயங்களை ஜனங்கள் பார்த்து, இதுக்கு பேர் என்ன இங்கிலீஷ்ல? ஃப்ரீஸ். அப்படியே மெய் மறந்து வியக்க உறைந்து போறாங்க. ஹலோ ஹலோ. ஒரு மனுஷன் கட்டின கட்டடமே மனுஷுடைய கண்களுக்கு வியக்கத்தக்கதா இருக்கும் என்றால், என் ஆண்டவர் உன் வாழ்க்கையில செய்கிற செயல்பாடுகள், என் ஆண்டவர் உன் வாழ்க்கையில செய்கிற செயல்பாடுகள், திட்டங்கள் 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 திட்டங்கள், பிளான்ஸ். எரேமியா 33:3 சொல்லுது, நீ அறியாததும் எரியா, நீ அறியாததும் எட்டாததும் பெரிய காரியங்களை, பெரிய காரியங்களை. அதனாலதான் மனோவா கேட்டாரு தேவதூதனை பார்த்து, இது என்ன நாமம்? நியாயாதிபதிகள் 13:18 சொல்லுது. அதுக்கு தேவதூதன் சொன்னா, அந்த நாமத்துக்கு பேரு அதிசயம். சொல்லுங்க அதிசயம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க அதிசயம். அதிசயம். இனிமேல் உங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் பேர் வந்து அற்புதம்னு வைங்க. இனிமேல் உங்க பிள்ளைகளுக்கு எல்லாம், ஐயா சீக்கிரம் இன்னொரு பாப்பா தம்பி வர போறாங்க, பேர் வைங்க அற்புதம், அதிசயம். அதிசயம். இல்ல தமிழ் கொஞ்சம் நல்லா அப்படின்னா இங்கிலீஷ்ல வைங்க wonders, miracles. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். அவர் உங்களை சந்திக்கிற போது உங்க வாழ்க்கை அற்புதமா இருக்கும், உங்க வாழ்க்கை அதிசயமா இருக்கும். அநேகர் வியப்பாங்க, அநேகர் வியப்பாங்க. உங்க குடும்பம் வியக்கும், உங்க உறவினர்கள் வியப்பாங்க. அடியே ஆத்தாடி, இவங்களுக்கா இது நடந்தது? எஸ். ஆமென். இவங்களா வீடு கட்டிட்டாங்க? எஸ். இவங்களா கார் வாங்கிட்டாங்க? எஸ். இவங்களுக்கா இவ்வளோ பெரிய இடத்திலிருந்து வரவு வந்துச்சு? எஸ். காரணம், அவர் எங்களை சந்திக்கிறவர், அவர் எங்களுக்கு நன்மைகளை தருகிறவர். காரணம், அவர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர். வசனம் சொல்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து உங்களுக்கும் எனக்கும் அருளப்படுகிறது. கையை தட்டி எஸ் லார்ட். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் உங்களை சந்திச்சா என்னது? வீட்டுக்கு போகும்போதெல்லாம் பாடிட்டே போங்க, அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. போகும்போதெல்லாம் பாடிட்டே போங்க. யாராவது அவளை பார்த்து என்னமா அப்படின்னு கேட்டா, கவலைப்படாத கவலைப்படாத. அதுக்கு மேல எனக்கு தெரியாது. ரைட், பிரின்ஸ் பாடுவார் அப்புறமேட்டு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் உங்களை சந்தித்தா அற்புதம் அதிசயம். இரண்டாவது நான் போயிடுறேன். அவர் உங்களை சந்தித்தா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற்றப்படும். யோவான் 16:20 சொல்கிறது, உன் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். ஆமென். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 10, 17, 18 வீட்டில் போய் வாசிங்க, வாசிக்க நேரம் இல்லை.
ஒரு மகள், அந்த அம்மாவுக்கு ஒரு துக்கம் இருந்தது. அந்த துக்கத்தை ஆண்டுடைய சமூகத்தில் இறக்கி வைத்தார். அநேக சகோதரிகள் வந்திருக்கீங்க. உங்களுடைய துக்கம் என்ன? உங்களுடைய துக்கம் என்ன? அநேக தகப்பன்மார் வந்திருக்கிறீங்க. உங்களுடைய துக்கம் என்ன? அநேக வாலிபர்கள் வந்திருக்கிறீங்க. உங்களுடைய துக்கம் என்ன? அந்த துக்கத்தை ஆண்டுடைய சமூகத்தில் இறக்கி வைத்து போங்க, இறக்கி வைத்து போங்க. ஹல்லேலூயா. அவர் உங்களை சந்திக்கிற போது உங்கள் துக்கம் என்னவாய் மாறும்? சந்தோஷமாய் மாறும். ராமன் சொல்லுங்க. ஆமென். சூப்பர், அழகா டைப் பண்ணி போட்டாரண்ணே. தேங்க்யூண்ணே, சூப்பர். மூன்றாவது, இயேசு உங்களை சந்தித்தா உங்க கவலை மாறும். 1 பேதுரு 5:7, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடு. ஆமென், ஆமென். ஒரு நாள் ஒரு குட்டியான போயிட்டு இருந்துச்சான் ரோட்ல. ஸ்டேட் பேங்க் காலனிலிருந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு, அது 3ஆம் கேட்டு 4ஆம் கேட்டு இல்லது கோரப்பாளையம் கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டே இருந்தாராம். ஒரு அம்மா கஷ்டப்பட்டு ஒரு பாரத்தை தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்களாம். உடனே அந்த குட்டியான ஓட்டின டிரைவர் அந்த அம்மா மேலே இறக்கப்பட்டு வண்டி நிறுத்தி, அம்மா நீங்கள் பாரப்பட்டு சுமந்துட்டு போயிட்டு இருக்கீங்க, வண்டியில் என்ன பண்ணிக்கிங்க, ஏறிக்கிங்க. அந்த அம்மா ஏறி உட்காந்துருச்சான். வண்டி போயிட்டே இருக்கான். திடீர்னு இந்த டிரைவர் எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு கண்ணாடி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஒரு கண்ணாடி. இந்த கண்ணாடியில் பார்க்குறாராம். அந்த டிரைவருக்கு ஒரே ஒரு மாதிரியான வியப்பு. ஏன்னா அந்த அம்மா பின்னாடி வண்டியில் உட்கார்ந்தும் தலைமையில் இருக்கிற பாரத்தை சொல்லுங்க இறக்கி வைக்க. இன்னைக்கு அநேகர் அப்படிதான் வந்திருக்கீங்க. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் சந்திக்க போறேன், உங்க கவலை மாறிடும். உன்னை நான் சந்திக்க போறேன், உன் மேல இருக்கிற பாரத்தை அவர் மேல வச்சிரு, அவர் மேல வச்சிரு, அவர் மேல வச்சிரு, அவர் மேல வச்சிரு. அப்ப அந்த டிரைவர் சொன்னாரா, அம்மா நான் உங்களை மட்டும் என்னுடைய வண்டியில, குட்டியான வண்டியில ஏத்திக்கல, நீங்க சுமந்து வந்த அந்த பாரத்தையும் நான் ஏத்திக்கிட்டேன், அதனால கொஞ்சம் கீழே இறக்கி வைங்கன்னு சொன்னாராம். இன்னைக்கு ஒரு சிலர் அல்லேலூயா சுமக்கவே முடியல, ஒரு சிலரால தாங்கவே முடியல, தூக்கிட்டு வாழ்க்கையில போய் கொண்டிருக்கீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றார், நான் உன்னை சந்திக்க போகிற உன் கவலையை எல்லாம் விசாரிக்கிற தெய்வமாகி என் மேல் வைத்து விடு, வைத்து விடு, நான் அதை விசாரிப்பேன். சங்கீதம் 55:22, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை என்ன பண்ணுவார்? ஆதரிப்பார். நான் செய்யற மாதிரி சொல்லுங்க, விசாரிப்பார். விசாரிப்பார். ஹலோ, நான் செய்யற மாதிரி சொல்லுங்க, விசாரிப்பார். விசாரிப்பார். ஆதரிப்பார். ஆதரிப்பார். கம் ஆன், விசாரிப்பார். விசாரிப்பார். ஆதரிப்பார். ஸ்பீடா போவோம். விசாரிப்பார், ஆதரிப்பார், விசாரிப்பார், ஆதரிப்பார். யார்? இயேசு. இயேசு, ஜீசஸ். அவர் உங்களை சந்திக்கிற போது உங்க கவலை எல்லாம் மாத்துவார், கவலை எல்லாம் மாத்துவார். நீங்க என்ன பார்த்து ஒரு சிலர் மைண்ட் வாய்ஸ் என்ன கேட்குது, இவ்வளோ சத்தமா பேசுறீங்களே, உங்களுக்கெல்லாம் கவலை இல்லையா? எஸ், எனக்கும் கவலை இருக்கு. இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு கவலை இருக்கு, கீபோர்டு வாசிக்கிற அவருக்கும் கவலை இருக்கு, கிட்டார் வாசிக்கிற தம்பி ஆல்ரெடி கவலையோடு தான் உட்கார்ந்து இருக்காரு. இல்லையா? நான் கவலையை பார்க்கல, நான் துக்கத்தை பார்க்கல, பிரச்சனையை பார்க்கல, அதுக்கு மேல ஒருத்தர் இருக்கார், அதுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஒரு வசனம் சொல்றேன், அப்புறம் தட்டுங்க கைய. எபிரேயர் 2:18 சொல்லுது, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினால் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு, அவர் கவலைப்படுகிறவர்களுக்கு, அவர் துக்கப்படுகிறவர்களுக்கு அல்லேலூயா உதவி செய்ய. ஓ புரியல? உதவி செய்ய, உதவி செய்ய என் இயேசு. கையை தட்டி சொல்லுங்க, வல்லவர். கையை தட்டி சொல்லுங்க, வல்லவர். வல்லவர். இயேசு வல்லவர். ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் யாரை ஃபாலோ பண்ண தெரியுமா? சக்சஸ் மேனை தான் ஃபாலோ பண்ணுவேன். டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஒரு பாப்பா வாங்கியிருக்கனா அந்த பாப்பாவை தான் ஃபாலோ பண்ணுவோம். ஓ சூப்பரா படிச்சிருக்கீங்க. அதே மாதிரி நம்முடைய ஆண்டவர் தோற்றவர் அல்ல, ஜெயித்தவர்.
ஆமென். அவர் ஜெயித்ததனால தான் உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்றாரு, நீ ரோமர்ல பவுல் எழுதுறார், நீ முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவன். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அந்த வல்லவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் கவலையெல்லாம் என் மேல வச்சிரு, உன்னை நான் சந்திக்க போறேன். அடுத்தது 4வது, அவர் உங்களை சந்திக்கிற போது உங்களுக்கு சுகம் உண்டாகும். சுகம் சுகம் உண்டாகும். சுகம் உண்டாகும். அநேகருக்கு சுகத்தை தர போகிறார். நான் ஒரு வார்த்தையை சொல்ல போறேன், என் இயேசு தருகிற சுகம் நிரந்தரம். 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 If God heals you, that healing is permanent. ஆமென். அவர் உங்களை சொஸ்தமாக்கினா அந்த சொஸ்தமாக்குற அனுபவம் சுகம் நிரந்தரம். ஆமென். ஆமென். ஹalleluya. போதும். அலோபதிக்கு டோக்கன் போட்டது போதும். போதும். ஹோமியோபதிக்கு டோக்கன் போட்டது போதும். போதும். நாட்டு மருந்துக்கு டோக்கன் போட்டது, உருண்டைய வாங்கி வாங்கி சாப்பிட்டது போதும். ஆமென். இதுக்கு பிறகு நாடி பார்த்தது போதும். இன்னைக்கு இயேசு உங்களை ஒரு டச். ஆமென். ஒரே டச். எஸ் எஸ். ஒரே டச். ஆமென். ஒரே தொடுதல். ஆமென். சடுதியில 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 தேவ வல்லமை, தேவ வல்லமை சடுதியில், சடுதியில் தேவ வல்லமை சடுதியில். ராமன் சொல்லுங்க. ஆமென். 5வது, அவர் உங்களை சந்தித்தா உங்களுக்குள்ள என்ன வருது தெரியுமா? ரட்சிப்பின் அனுபவம். லூக்கா 19ல இயேசு சொன்னார், இந்த வீட்டுக்கு இன்னைக்கு என்ன வந்துச்சு? ரட்சிப்பு வந்தது. நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும், உன் அரண்மனைக்குள்ளே சுகமே இருப்பதாக. சுகமம். இப்போ உங்க வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, உங்களை கொண்டு அநேகருடைய வீட்டுக்கு கர்த்தர் ரட்சிப்பை கொண்டு போக போறார். உங்க வீட்டில இருந்து ரட்சிப்பு புறப்படும். உங்க வீட்டில இருந்து தேவனுடைய மகத்துவம் புறப்படும். உங்க வீட்டில இருந்து ஹalleluya தேவனுடைய மாட்சிமை வெளிப்படும். ஹalleluya. 5 காரியம் சொன்னேன். சொல்லுங்க. இயேசு உங்களை சந்திச்சா ஒண்ணு அழகா போட்டார். என்னது? அற்புதம். என்னது? அடுத்தது அதிசயம். 2வது, உங்க துக்கம் என்னவா மாறும்? உங்க துக்கம் தான் என்ன? உங்க துக்கம் தான் என்ன? வசனம் சொல்லுது, அதற்கு அப்புறம் அன்னாள் துக்க முகமாய் இருக்கவில்லை. வெளியில போகும்போது உங்களுக்கு ஒரு வார்த்தையை நாங்கள் சொல்லி அனுப்புகிறோம், சமாதானத்தோட. சமாதானத்தோட போ. சமாதானமா உங்க கையிட்டு செய்கிற பிரயாசங்களை செய்யுங்க. சங்கீதம் 128:2 சொல்லுது, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவான், உனக்கு பாக்கியமும் நன்மையும் இருக்கும். 3வது, உங்கள் கவலையை கர்த்தர் மாற்றுவார். ஏன்னா அவர் விசாரிக்கிறவர், ஏன்னா அவர் ஆதரிக்கிறவர். அடுத்தது 4வது, அவர் உங்களை சந்தித்தா உங்களுக்கு என்ன உண்டாகும்? மார்க் 6:56 சொல்லுகிறது, இயேசுவை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். 5வது, ரட்சிப்பு. உங்களை கொண்டு உங்க குடும்பங்களை ஆண்டவர் பிடிக்க போகிறார். உங்களை கொண்டு உங்களுடைய உறவினர்களை கர்த்தர் பிடிக்க போகிறார். உங்களை கொண்டு ஆண்டவர் உங்களுடைய நண்பர்களை ஆண்டவர் பிடிக்க போகிறார். உங்களை கொண்டு உங்களுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டவர் பிடிக்க போறார். தட்டு கைய, தட்டு கைய, தட்டு கைய, தட்டு கைய. வேடிக்கை பார்க்காத. தட்டு, நல்ல தட்டு. உன்னை கொண்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இயேசுவை பிடிக்க போறார். தட்டு. காலேஜ் படிக்கிறவங்க கைய தட்டு. உன்னை கொண்டு உன் காலேஜில் இருக்கிற உன்னுடைய நண்பர்களை இயேசு சந்திக்க போகிறார். வேலை ஸ்தலத்துல வேலை செய்கிற உங்களுடைய நண்பர்களை இயேசு சந்திக்க போகிறார். உங்களை கொண்டு கையை தட்டிடுங்க, கையை தட்டிடுங்க. உங்களுடைய உறவு முறைகளை எல்லாம் கர்த்தர் சந்திக்க போகிறார். பெரியப்பா, பெரியம்மா, சித்தப்பா, சித்தி, அண்ணன், அண்ணி, அண்ணன், அக்கா, அண்ணன், தங்கச்சி,
கொழுந்தியா, மதினி, அப்புறம் சொல்லுங்க அண்ணி, யாரெல்லாம் உறவு முறைகள் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் உங்களை கொண்டு கையை தட்டி வாங்குங்க, உங்களை கொண்டு உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற உங்க அயலகத்தார கர்த்தர் உங்களை கொண்டு சந்திக்க போகிறார். முன்னாடி வீடு, பின்னாடி வீடு, வலதுபுற வீடு, இடதுபுற வீடு, உங்க ஏரியாவில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் சந்திக்க போகிறார். இயேசு சந்திக்கிற காலம். நான் போட்ட ஸ்லைடு நகோமி ஸ்லைடு ஒரே ஒரு குடும்பத்தை மட்டும் காட்டி நான் முடிக்கிறேன். ரூத் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் தமது ஜனத்தை சந்தித்து அவர்களுக்கு என்ன கொடுத்தாராம்? ஆகாரம் கொடுத்தார். எந்த குடும்பம் இங்க போட்டிருக்கு பாருங்க. அந்த குடும்ப தலைவனுடைய பெயர் எலிமெலேக்கு. எலிமெலேக்குன்னா என்ன அர்த்தம்? தேவன் எனக்கு ராஜா. அந்த எலிமெலேக்குடைய மனைவி பெயர் நகோமி. நகோமி என்றால் இனிமையானவள். இங்க வந்திருக்கிற சகோதரர்கள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கிற போது உங்களை பார்த்து உங்க மாமியா சொல்லுச்சுல, ஏன் மருமகளா கோவக்காரி, ஏன் மருமகளா உபசரிக்க தெரியாதவ, ஏன் மருமகளா சோறு போட தெரியாதவனு கெட்ட பேரோடு நீங்க இதுவரைக்கும் வாழ்ந்திருந்தா கர்த்தர் இன்னைக்கு அந்த அடையாளத்தை மாத்தி உங்களை இனிமையாளவளா கர்த்தர் மாத்துறாரு. ஆனா போடுங்க அடுத்தது. இவங்களுக்கு 2 பசங்க பிறக்குது. ஒருத்தன் பேரு மக்லோன். மக்லோன் என்றால் என்ன அர்த்தம்? பலவீனன், வியாதிக்காரன் அர்த்தம். ஒருவேளை அப்படி யாராவது இருந்தா அந்த ஸ்பிரிட்டை இயேசுவின் நாமத்துல நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். மக்லோன் ஸ்பிரிட் சபையை விட்டு போ. ஆமென். இயேசுவின் நாமத்தில். கிளியோன் அப்படின்னு என்ன அர்த்தம்? தோல்வியுற்ற நபர். எப்ப பார்த்தாலும் தொழில் ஆரம்பிச்சா தோல்வி, தொழில் ஆரம்பிச்சா நஷ்டம், வேலை செஞ்சா வாய்க்காது, விளங்காது. இன்னைக்கு அதெல்லாத்தையும் கர்த்தர் கேன்சல் பண்றார். அதெல்லாத்தையும் ஆண்டவர் கேன்சல் பண்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எல்லாத்தையும் ஆண்டவர் கேன்சல் பண்றார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட குடும்பம் இவர்கள் வாழ்ந்த ஊர் பெத்லகேம். பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு. உங்களுக்கு எனக்கு அப்பத்தின் வீடு தெரியுமா? சபைதான் அப்பத்தின் வீடு. தேவனுடைய சமூகம் தான் அப்பத்தின் வீடு. வசனம் தான் அப்பத்தின் வீடு. இந்த அப்பத்தின் வீட்டுல இருங்க. இந்த அப்பத்தின் வீட்டுல பஞ்சமே வந்தாலும் தரித்திரமே வந்தாலும் உங்களை போஷிக்கிறவர் கர்த்தர். பஞ்சகாலம் வந்துச்சு. இவங்க கண்களை ஏறெடுத்து பார்த்தாங்க. சாயல்குடி நல்லா இருக்கு, ராமேஸ்வரம் நல்லா இருக்கு, திருநெல்வேலி நல்லா இருக்கு, அம்பாசமுத்திரம் நல்லா இருக்கு, விக்கேபுரம் நல்லா இருக்கு, பாபநாசம் நல்லா இருக்கு, தென்காசி நல்லா இருக்குன்னு சொந்த ஊரை விட்டு, சொந்த ஜனத்தை விட்டு, சொந்த பாஸ்டரை விட்டு, சொந்த சபையை விட்டு அல்லேலூயா யாராவது ஓட பிளான் பண்ணீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, இருக்கிற பெத்லகேமிலே இரு, உன்னை கர்த்தர் சந்திப்பார், கர்த்தர் உன்னை போஷிப்பார். இந்த குடும்பம் போன ஊர் பேர் மோவாப். மோவாப்னு என்ன தெரியுமா? தேவன் விரும்ப அருவருப்பு. அருவருப்பு. போன் கொடுங்க. அருவருப்பு. தேவனுக்கு விரும்பாத போன் கான்வர்சேஷனை விடுங்க. இன்னைக்கு யார்கிட்டயும் கர்த்தர் பேசுறார். தேவையில்லாத போன்ல நீங்க பேசுற அந்த கான்வர்சேஷன் ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. வாலிமனை பார்த்து பேசுறேன். அல்லேலூயா. ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 10 மணி நேரம் போன்ல நீ செலவு பண்ணி கொண்டிருக்கிற அது தேவனுக்கு அருவருப்பு. வாட்ஸ்அப்ல யாரோடு சாட் பண்ணி கொண்டிருக்கிற தேவனுக்கு அருவருப்பு. ஆப்போசிட் ஜெண்டரோடு நீ பேசும்போது என்ன பாரு, நீ என்ன பார். அல்லேலூயா. நீ பேசுறதை என்னால பார்க்க முடியுது. நீ என்ன பார். அல்லேலூயா. சோதரம். அல்லேலூயா. வாட்ஸ்அப்ல அல்லேலூயா எந்த ஜெண்டரோடு நீ பேசிக் கொண்டிருக்கிற, யாரோடு அப்பா அம்மாவுக்கு தெரியாம நீ பேசிக் கொண்டிருக்கிற தேவனுக்கு அருவருப்பு. தேவனுக்கு அருவருப்பு. கர்த்தர் இன்னைக்கு உன்னை சந்திக்க விரும்புகிறார். கர்த்தர் இன்னைக்கு உன்னை சந்திச்சு உனக்குள் மறு திரும்புதலை கொண்டு வந்து உன்னை சந்தித்து உன்னை ரட்சித்து அவருடைய மகனாக மாற்ற என் தெய்வம் பேசிக் கொண்டிருக்கிறார். விரும்புகிறவங்க மட்டும் கையை தட்டி எஸ் லார்ட்.
அருவருப்பான உறவை விடுங்க. தேவையில்லாத நபர்களோடு குறை பேசி கொண்டிருக்கிற அந்த குறை பேசுகிற அனுபவத்தை விடுங்க. நேரம் கிடைக்குதா பக்கத்து வீட்டுக்காரங்களோட உட்கார்ந்து தேவையில்லாத பேசாதீங்க. ஆண்டவரை குறித்து பேசுங்க, ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க, தியானிங்க, ராமன் சொல்லுங்க. ஆமென். அந்த குடும்பத்துல ஒருத்தி வரா, அவ பேர் ரூத். ரூத் என்றால் இரக்கம் உள்ளவள். இன்னொருத்தி வரா ஓர்பால் என்றால் கழுத்து. ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துக்கு நீங்க கழுத்தா இருக்காதீங்க. ஹல்லேலூயா. என்னவா இருங்க? இரக்கம் உள்ள, பிரியம் உள்ள, ஹல்லேலூயா, தயவுள்ள ஒரு சகோதரியா நீங்க இருங்க. இப்ப வசனத்தை போடுங்க. 1:6. இப்படிப்பட்ட குடும்பம் பெத்லெஹேமில் இருந்து எங்க போனாங்க? மோவாபுக்கு போனாங்க. ஆண்டவர் ஹல்லேலூயா, இந்த மோவாபுக்கு போன அந்த குடும்பம் 10 வருஷம் தங்கிவிட்டார்கள். இப்ப செய்தி கேள்விப்படுகிறாள் என்னவென்று, பெத்லெஹேமில் இருக்கிற தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் சந்தித்தார். எல்லாம் எழுந்திருக்க போறோம், எல்லாரும் எழுந்திருக்க போகிறோம். ஆண்டவர் சந்திக்கிற ஆண்டவர். இப்பொழுதுதான் நகோமிக்கு புத்தி வருது. அல்லேலூயா. 10 வருஷம் தங்கின அவளுக்கு புத்தி வருது. தேவன் தம்முடைய ஜனத்தை சந்திச்சா என்று சொல்லி கேள்விப்பட்டு பெத்லெஹேமுக்கு வருகிறாள். எல்லாரும் ஓடி சொல்றாங்க, நகோமி அக்கா. அதுக்கு சொன்னா, என்ன நகோமின்னு கூப்பிடாதீங்க, என்னன்னு கூப்பிடுங்க? மாறா. தேவன் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார். நிறைவுள்ளவளாய் போனேன், குறைவுள்ளவளாய் வந்தேன். பொய் பேசுனதெல்லாம் பொய். நீங்க சபைக்கு ரட்சிக்கப்பட்டு வந்தோம். இப்படிப்பட்ட மாய்மாலமான வாழ்க்கை வாழ்கிற நமக்கு தான் ஆண்டவர் பேசி இருக்கிறார். தெய்வம் உங்களை சந்திப்பாராக. எல்லா கண்களை மூடுங்க, எல்லாரும் கண்களை மூடுங்க. 2 கையை மேல வைத்திருங்க. தம்பிகளா கண்ணை மூடு. யாரையும் பார்க்க வேண்டாம். கரத்தை உயர்த்துங்க. ஆண்டவரே, உம்மை நம்பாம உம்முடைய அற்புதத்தை, அதிசயத்தை நான் நம்பாம மோவாபுக்கு போனது தப்புதான். என்ன மன்னிங்க ஆண்டவரே. என் மேல் மனம் இறங்கும், என் மேல் கிருபையா இரும் ஆண்டவரே. என்னை மன்னியும், என்னை சந்தித்து என்னையும் என் குடும்பத்தையும் சந்தித்து எங்களை நன்மையினால, ஆசீர்வாதத்தினால எங்களை நிரப்போ. அல்லேலூயா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும், திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் தாங்கிடும் பலன் தருவா. தப்பி செல்ல சொல்லுங்க, தாங்கிடும் பலன் தருவா. தப்பி செல்ல இயேசு தப்பி செல்ல, இயேசு தப்பி செல்ல. கைகளை தட்டி சொல்லுவோம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து, உங்கள்
காலம் இதுவே இதுவே. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு முன்பாய் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அற்புதங்கள் நடக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஓ ஷபல தி கரபா து ரிபிரபலபா தி கரபா. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காய் அற்புதங்களை நடப்பிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, துவங்கி விட்டீங்க. நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்ததுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே, தொடர்ந்து எங்களை நடத்தும், தொடர்ந்து எங்களை நடத்தும், எங்களை சந்தியும், எங்களை சந்தியும் ஆண்டவரே. கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கத்த நீராண்டவரே, மகிமைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசுற வார்த்தைக்காய் நல்ல கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு ஏசப்பா எங்களோடு பேசுனீங்க, எங்க ஆவியை உயிர்ப்பிச்சீங்க, உள்ளான மனிதனை பலனடைய உதவி செய்தீங்க. உமக்கு நன்றி. நல்ல ஆகாரத்தை எங்களுக்கு கொடுத்தீங்க. நன்றி ஆண்டவரே. நாங்கள் வந்த பிரகாரம் அல்ல, முஷ்டியாக்கப்பட்டு ஆண்டவரே ஆறுதல் அடையப்பட்டு இந்த இடத்திலிருந்து கடந்து செல்லுகிறோம். நீர் எங்களை நடத்துவீர் ஆண்டவரே. எங்கள் நிலைமைகளை மாற்றுவீர். எங்களை நீர் சந்தித்து விட்டீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, சாந்தனை இருக்கிற ஆண்டவரே, ஆத்மாதாய பயிற்சிக்கு ஒவ்வொருவரை கத்தர் கொண்டு வாங்க. உமக்காய் எதையாவது ஒன்று நாங்கள் செய்யணும் ஆண்டவரே. உமக்காய் ஆண்டவரே அநேகரை ஆதாயப்படுத்தணும்ப்பா ஆண்டவரே. தகப்பனே தகப்பனே, எங்களுக்கு நீ கிருபை தாங்க. இந்த ஆத்மாதாய பயிற்சிக்கு ஒவ்வொருவரை கொண்டு வாங்க. எல்லா தடைகளை மாற்றி கொண்டு வாங்கப்பா. கற்றுக்கொண்டு அவனுடைய பாதத்திலிருந்து கற்றுக்கொண்டு நாங்கள் அநேகரை ஆதாயப்படுத்த எங்களுக்கு நீ கிருபை தாங்க. இந்த வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக தகப்பனே. ஆமென் ஆமென். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கு நம்முடைய தேவன் நம்மளை சந்திக்கிறவர். மனிதர்கள் நம்மளை சந்திக்கிறாங்களோ சந்திக்கலையோ, தேவன் நம்மளை சந்திக்கிறார். அது மகிமையாயிருக்கும், மேன்மையாயிருக்கும், அதிசயமாயிருக்கும், அற்புதமாயிருக்கணும். அதனால இவங்க என்ன சந்திக்கலை, இவங்க என்ன பார்க்கல அப்படி ஆண்டவரே நீர் என்ன சந்திங்கப்பா, தேவனே நீர் என்ன சந்திங்க என்று அந்த தாகத்தோடு நாம் கடந்து போவோம். இன்று மாலை கூட்டம் 5 மணிக்கு ஆரம்பமாகும். வந்தவுடனே உங்களுக்கு டீ ஸ்நாக்ஸ் அப்படி ஆரம்பிச்சிடும். ஆத்தும ஆதாயத்தை குறித்து பேசுவாங்க. கடந்த முறை ஜபத்தோட்டத்தில் பல நாட்கள் பேசினாங்க. அங்கே தான் போயிருக்கும்போது அவங்கள 2வது முறையாக சந்தித்தேன். ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்களும் அந்த கூட்டத்தில் இருந்தாங்க. கர்த்தருடைய நாம் மைப்படுவதாக. இந்த மாலை கூட்டம் ஒரே கூட்டம்தான். நீங்கள் வரும்படியாக கேட்குறேன். கர்த்தருடைய நாம் மைப்படுவதாக. வரும்போது முடியுமானால் ஒரு விசேஷ காணிக்கை தேவ மனிதரை தாங்க நீங்கள் கொண்டு வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். முடிந்தவர்கள் இந்த நாளில் நம்ம மத்தியில் நீண்ட காலத்துக்கு பிற்பாடு நம்ம மத்தியில் அருமையான சுவிசேஷகர் தேவனுடைய தீர்க்கதரிசி ஜபராஜ் ஐயா வந்திருக்கிறாங்க. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த கடற்கரை ஓரங்களில் ஆயிரக்கணக்கான வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்தின, ஆயிரக்கணக்கான குடும்பங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்தின ஒரு தேவ மனிதர். பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு இன்றைக்கு தான் வந்திருக்கிறாங்க. அவர் ஒரு தீர்க்கதரிசி. யாராவது ஒருத்தர் அவங்க வாலிபர்கள் கூட்டம் நடத்துவாங்க. யாராவது ஒரு பாவத்தோட சினிமா பார்த்துட்டு போயிட்டாங்க, அதில் ஒரு பிள்ளையை பார்த்து தப்பாக பேசிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்கள தனியாக அப்படி கூப்பிட்டு போவாங்க. நீ இந்த பிள்ளைகிட்ட இப்படி இவ்வளோ நேரம் பேசினில்லை அப்படின்னு சொல்லி அப்படி ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்து அந்த நாட்களில் ஆயிரக்கணக்கான முஸ்லீம் வாலிபர்கள் வருவாங்க. அவங்க தாயத்தெல்லாம் செபம் நடத்தும் போது அந்த தாயத்துக்கெல்லாம் அப்படி துண்டு துண்டாக விழும். பிறகு முடிஞ்சவொடனே அந்த துண்டுக்கெல்லாம் எடுத்து எப்படி இது கட்டானது, ஆண்டவருடைய வல்லமை மேலே இறங்கிச்சுது அப்படின்னு சொல்லி தூக்கியெல்லாம் காட்டியிருக்கிறாங்க. அவங்க நம்மத்தில் இருப்பது சந்தோஷமான காரியம். அவங்க இப்பொழுது கடைசி ஜெபம், ஆசீர்வாதம் ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் நல்ல ஒரு செய்தியை நாங்கள் கேட்டோம். கொஞ்சம் நல்ல ஒரு செய்தியை நாங்கள் கேட்க கிருபை செய்தீரப்பா. நீர் எங்களை சந்திக்கிற தேவன். இந்த நாளிலும் கூட
எனக்கு ஒரு ஆசை ஆண்டவரே, எவ்வளவோ நாட்களுக்கு பிறகு இந்த இடத்துல இந்த ஜனங்களை சந்திக்க இவர்களுக்கு முன்பாக நீர் நிறுத்தினீர். கொஞ்சம் குறைச்ச. இப்பொழுது தகப்பனே, எனக்கு ஒரு ஆசை ஆண்டவரே, நீங்கள் இந்த ஜனங்களை இப்போ தொடணும். இவங்க மேலே உங்கள் வல்லமை இறங்கணும். எலியா மேலே உள்ள சால்வை இப்போ அநேகர் மேலே விழப்போகுது. நான் இப்போ எந்த வார்த்தையும் பேச மாட்டேன், அமைதியாக இருப்பேன். இந்த நேரத்தில் யாரும் எதிர்பாருங்க, தேவன் தமது ஜனத்தை சந்திக்க இப்பொழுது ஒரு சிலர் மேலே தேவனுடைய அந்த எலியாவின் சால்வோ சிலர் மேலே விழுகிறத பார்ப்பீங்க. இப்போ எதிர்பாருங்க. புதுதாக அபிஷேகம் பெறாதவங்களை கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்புவார். சிம்சோன் மேலே ஆவியானவர் பலமாய் இறங்கினார். இப்போ பலமாய் நம்ம மேலே இறங்கத்தக்கதாக எதிர்பார்ப்போம். அன்பு இரட்சகரே, உம்முடைய ஜனங்கள் மேலே ஆவியானவர் இப்பொழுது பலமாய் இறங்குவாங்க. இப்பொழுது நான் மைக்கை ஆஃப் பண்ணிவிட்டு இருக்க போகிறேன். இப்பொழுது உங்கள் மேலே ஆவியானவர் உங்களை தொட்டு உங்களை அளவுக்கு அதிகமாக அபிஷேகம் பண்ணி அவர் உங்களை நேசிக்கிறத நீங்கள் உணரத்தக்கதாக இப்பொழுது ஒரு சிலரை வித்தியாசமாக அபிஷேகம் பண்ண போகிறார். இப்போ பெற்றுக்கொள்ளுங்க. நான் இப்போ மைக்கை ஆஃப் பண்ண போகிறேன். ஆவியானவர் உங்கள் மேலே பலமாய் இறங்கி வருவார். அப்பொழுது பலத்த கிரியைகள் உங்களுக்குள்ள நடக்கும். தேங்க்யூ.